எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரிஷ். நான் கரூர் அக்ரிகல்ச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ எதுக்காக மறியல் போராடினாங்க, நாங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து எந்த அடிப்படை ஃபெசிலிட்டியே கொடுத்துட மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் எல்லா காலேஜும் கவர்மெண்ட் காலேஜும் நானும் ஃபீஸ் கட்டுறேன். அங்கே எம்எஸ்சி தனியாக கம்ப்யூட்டர் லேபுக்கு லைப்ரரிக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தனித்தனியாக காசு ஃபீஸ் தான் பே பண்ணுறோம். ஆனால் உருப்படியாக லைப்ரரி இல்லை, எந்த கம்ப்யூட்டர் லேபுமே இல்லை, வெளியே எக்ஸ்போசிஷனுமே இல்லை. ஒவ்வொரு வருஷம் படிக்கும்போது செகண்ட் இயர் பிரித்து மாற்றிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை சொல்லிக்கிறாங்க. அதனால ஃபஸ்ட்டு நான் அப்படி எடுத்துக்கணும். ஆனால் இந்த செகண்ட் இயர் நான் படிக்கும்போது பார்த்தா நீங்கள் பிரித்து மாற மாட்டேங்க, இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் சிஎம்சி லெட்டர் போட்டாச்சு, டிஎன்இ கோயம்புத்தூர் லெட்டர் போட்டாச்சு, எந்த ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு எடுக்கல. அதனால தான் மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கோரிக்கை உங்களோட கோரிக்கை? கோரிக்கைன்னா, நான் கட்டுற காசு வந்து ஒரு அடிப்படை அக்ரிகல்ச்சருக்கு ஒரு அடிப்படை ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தரலாங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸ் பிசி ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிறேன், பாய்ஸ் ஹாஸ்டலில். அங்கே வந்து ரொம்ப அடிப்படை ஃபெசிலிட்டி, குடிக்கிற தண்ணி கூட ரொம்ப கஷ்டப்படுறோம். பஸ் வசதி வெளியே போகிறது பஸ் வசதி அவர் பேசிட்டுருங்க. ஒரு நேரம் காலேஜ் வந்து எங்கள் என்ன கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் கூட பேசியாச்சு, என்ன பண்ணிட்டு எங்கள் நோடல் ஆஃபீஸர் பேசியாச்சு. அவர் உங்க பேர் எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? நான் ஹரிஷ், செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ என்ன சொல்லுங்க மேனேஜ் பண்ணுறோம் கட்டவும் ஆரம்பிக்கல. சரி, அவர் சொல்கிற நம்ம லெட்டர் எழுதி அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறார். வாய் பேச்ச மட்டுமே இருக்குது, அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. ஓகேம்மா, சொல்லுமா. பேர் சொல்லி சொல்லுங்க. பேர் சொல்லி சொல்லுமா. ஷிகா ஸ்ரீ சார், செகண்ட் இயர் படிக்கிறோம் சார். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் தான் சொல்லியிருக்கோம், அந்த மண்டபம் சார். எங்களுக்கு வந்து கிளாஸ் இல்லை சார், காலேஜே இல்லை சார். ஸ்டாஃப்ஸும் வெளியே இருந்து தான் சார் வராங்க. எங்களுக்கு என்டமாலஜி, பேத்தாலஜி நிறைய கோர்ஸ் இருக்குது சார், எதுவுமே தெரியாது சார். எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜே கிடையாது சார். நாங்கள் ஃபீல்டும் பார்த்ததில்லை சார். எப்போயாவது தான் சார் வெளியே போகிறோம், 5 நாள் போவோம் சார் சிம்முக்கு. அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை சார். லேப் இல்லை சார், எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு வேணும். ஆரோ கூட இல்லை சார் எங்கள் பாய்ஸ்க்கு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறதுனால வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் சார். எத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்க சார்? நாங்கள் வந்து செகண்ட் இயர் 68 பேர் சார். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 67 பேர் படிக்கிறாங்க சார். நீங்கள் கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஜிஓ வரணும், லேண்ட் அலாட் பண்ணிவிடுவோம், பார்த்துக்கலாம் தான் சார். 1 இயரா சார் கிளாஸ் பேர் மட்டும்தான் சார் இருக்கு. எங்கே வரீங்க? பேர் சொல்லுமா. பேருமா? ஓகேம்மா. யார் குறுக்க பேசுறீங்க? நீங்க பேசுமா. பேர் காயத்ரி சார். நாங்கள் இந்த மண்டபத்தில் தான் படிக்கிறோம் சார். ஆனால் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு பேர். ஆனால் இதில் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. முதல் இயர் ஃபுல்லாக இங்கே தான் சார் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 2 செமஸ்டர் முடிஞ்சிச்சு. எந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் நாங்கள் எக்ஸாமும் எழுதிட்டோம். எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம். இது வரைக்கும் ஒரு ஃபெசிலிட்டி கூட இல்லை. காலேஜ் எங்களை ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு முன்னாடி படித்தாங்க, அவங்களை கோயம்புத்தூர் மாற்றிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களை எங்கேயும் மாற்றவும் இல்லை, எங்களுக்கான ஃபெசிலிட்டியும் இல்லை. அதை கேட்டால் கரெக்டான பதிலும் இல்லை. இன்னைக்கு 5 மணி நேரமாக பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, இன்னும் ஒரு பதில் இல்லை. இவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே இருக்கோமே, எங்கள் டீம் வெளியே வந்து பார்த்தாரா? எதுவுமே பார்க்கவே இல்லை சார். ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நாங்கள் மெஸ்ஸுக்கு 4000 ரூபா கட்டுறோம். கிளீனிங் சார்ஜ் ஒரு 200 ரூபா வந்துடுது. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம், இத்தனை கட்டுறோம். இதை எங்கேயாவது பிரித்து நீங்கள் கட்டி பார்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் படிக்கிறதே கவர்மெண்ட் காலேஜில், மெடிக்கல் காலேஜில் நாங்கள் தங்கி கட்டனால எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வேறு 300 ரூபா தனியாக வாங்குறாங்க. மந்த்லி அது எதுக்கு வாங்குறாங்க? அதுக்குன்னா ரெசிப்ட்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா சார்? ரெசிப்ட் கொடுக்குறாங்க, பில்லு தராங்க. ஒருத்தர் பேசுங்கம்மா. உங்க ஹாஸ்டல்ல சரி பண்ணதா 300 ரூபாங்கறாங்க. ஹாஸ்டல்ல ஒரு பில்டு, ஒரு ரூமே உடைஞ்சு கிடக்கு, வந்து சரி பண்ணுங்கன்னா தனியா ஒரு 5000 ரூபாய் தாங்க அப்படிங்கிறாங்க. வேன் சரியில்லை, ஒரு சாதாரண பாத்ரூம் கூட சரியில்லை. சும்மா ஒரு நகர பாத்ரூம் வச்சிருக்காங்க. நோடல் ஆபீசர் என்ன சொல்றாரு? பண்ணித்தரேன் மட்டும்தான் சொல்றாரு. ஆனா இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பேரண்ட்ஸ் கேட்டா பேரண்ட்ஸ்க்கு மரியாதையே கொடுக்காம பேசுறாங்க.